ஹாய், திஸ் இஸ் ரசூல் ஃப்ரம் ரபா. இன்றைக்கி ஈரோடில் 1800 ஸ்கொயர் ஃபீட் ஃபுல் ஹோம் இன்டீரியர் யூபிவிசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டு, டிவைடர், ரியர் வால் டெக்கரேஷன், மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப்ஸ் இது மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிவி யூனிட்காக வந்து நம்ம டெக்கரேஷன் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம எப்போவுமே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வால் மவுண்ட் பாக்ஸு, டிவிக்கு பேக்ட்ராப்பு அண்ட் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வித் எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். மேலே இருக்கிற எம்டி ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா 3D பிவிசி பேனல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ரேம் அண்ட் பாக்ஸஸ் டிசைனில் வந்து கொடுத்துட்டு உள்ள ஹைலைட்டிங்காக இன்னர் பாக்ஸில் எல்இடி டவுன் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டு, 4 வால் டெக்கரேஷன், கிச்சன் என்ட்ரன்ஸு, பூஜா யூனிட் இது எல்லாமே அட்டஸ்டச்சில் அப்படியே வரும். ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் இந்த டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 7 ஃபீட் ஹைட் வரையும் தான் நம்ம பண்ண முடியும், அது வரையும் தான் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இந்த 7 ஃபீட் ஹைட்டில் டிசைன்ஸ் வந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்டாச்சு பிளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் டாப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டேபிள் டாப்லேயும் ஸ்டோரேஜ்க்காக டோர் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன பிளேஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஷோகேஸ்ட் ஐட்டம் இல்லை ஸ்டாச்சு அந்த மாதிரி எது வேணாலுமே நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த என்ட்ரன்ஸும் ஊடி ஃபினிஷில் வந்து ஃபுல்லாகவே பேனலிங் கொடுத்துருக்கோம். தென் ஹாலில் இருந்து கிச்சன் போகும்போது இந்த என்ட்ரன்ஸ்லேயும் ஊடி ஃபினிஷில் பேனலிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் வந்து ஆக்சுவலாக கிழக்கு டைரெக்ஷன் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைனிங் ஹாலில் ஒரு சின்ன கார்னரில் வந்து பூஜா யூனிட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைனிங் ஹாலில் வேறு எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல கிழக்கு டைரெக்ஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம பியூர் ஒயிட் கலரில் வந்து ஒரு பூஜா கேபினெட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக ஒயிட் கலரில் பார்க்கும்போது லுக் வந்து ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஏன் ஃபுல்லாக ஒயிட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல 4 வாலோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டீக்குட் கலர்ஸ் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு ஆப்போசிட் கலர் ஒயிட்டில் வரும்போது நல்லா இருக்குங்கிறதுக்காக பியூர் ஒயிட்டில் வந்து பூஜா டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே போடுற மாதிரி படப்பு போடுறதுக்காக ஒரு சின்ன ட்ராயர், தென் கீழே டோர் கவரேஜ், லேசர் டிசைனில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே ஷோகேஸ் பர்பஸ்க்காக ஒரு ஓப்பன் பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம யூபிவிசி ஷீட்டில் பேக்ட்ராப் கொடுத்துட்டு பிளேட் சப்போர்ட் கொடுத்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம்.
தென் இந்த கார்னரில் வாஷ் பேஷின் ஏரியா வந்து ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கீழே வந்து டேபிள் டாப் வந்து நம்ம யூபிவிசியில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டேபிள் டாப் வாஷ் பேஷின் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். வாஷ் பேஷினுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் ஹைலைட்டிங்காக மிரர் டைல் வந்து ஃபுல்லாகவே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பேஷனை நம்ம தான் சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு டைல்ஸ்க்கு பெயிண்ட்ஸுக்கு என்ன சூட் ஆகுதோ அந்த டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிச்சனில் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்து ஃபுல்லாகவே நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக மேட் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ப்ரைமரி யூனிட்டுக்கு கீழே டோர் கவரேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஆயில் புல் அவுட், சிங்க்குக்கு கீழே டோரில் டஸ்ட்பின் ஹோல்டர், தென் டிடர்ஜென்ட் ஹோல்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற இடத்துல SS 304 கிரேட் பேஸ்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கட்லரி, பிளேட்டு அண்ட் கப் அண்ட் சாசர். தென் இங்கே வந்து ஸ்டோரேஜ் கவர் பண்ணி அவுட்ரு டோர் மட்டும் கொடுத்துருக்கோம். இங்கே டிவைடர் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். தென் மேலே வால் யூனிட்டில் சிம்னிக்கு பக்கத்தில் இருக்கிற எம்டி ஸ்பேசஸில் வந்து பார்த்திங்கன்னா வால் யூனிட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதோட அவுட்ரு கவரேஜ் வந்து கிளாஸ் டோரில் வந்து ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள ஹைலைட்காக LED ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. தென் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மேலே வந்து லாஃப்ட் கவரேஜ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து மேசனரி ஒர்க்கில் லாஃப்ட் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லாப் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே யூபிவிசிலே லாஃப்ட்டு பாக்ஸ் மேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். தென் இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாகவே மேசனரி ஒர்க்கில் கடப்பா ஸ்லாப் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அவுட்ரு கவரேஜ் பண்ணி டோர் மட்டும் கொடுத்துருக்கோம். இதுவும் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பக்கத்தில் டால் யூனிட் பாக்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். டால் யூனிட் ஆக்சசரிஸ் போட்டிருக்கோம். இந்த ஆக்சசரிஸ் போடுறதுனால என்ன யூசேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன விதமான டைப் கிளாஸ் ஜாராக இருக்கட்டும், இல்லை பீங்கானில் யூஸ் ஆனது, இல்லை பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரி ஜார்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்ம அதிகமான எண்ணிக்கையில் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ கிச்சனில் வந்து ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குங்கிற இடத்துல இந்த டால் யூனிட் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லாஃப்ட் கவரேஜ் வந்து வித்தவுட் ஹேண்டில்ஸில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெட்ரூமில் க்ரே அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் வந்து வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் கவரேஜ் வந்து கொடுத்துருக்கோம். நிறைய சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ கலர் சொல்லும்போது எல்லோ கலரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டக் ஆவாங்க. பட் ஆனால் எல்லோ கலர் க்ரே கலர் கூட வச்சு பார்க்கும்போது டேரெக்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், இந்த வார்ட்ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெரோ சிமெண்ட் ஸ்லாப் வந்து இன்னரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணி அவுட்ரு டோர் மட்டும்தான் நம்ம கவரேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டோர் கவரேஜில் எந்த அளவுக்கு ஒரு வார்ட்ரோப் லுக்கு வந்து நம்ம கொண்டு வர முடியுமோ ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எண்ட்லேருந்து இது வரையும் பார்த்திங்கன்னா ஃபெரோ சிமெண்ட் ஸ்லாப் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அவுட்ரு கவரேஜ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். தென் இங்கே மிரர் கம் ட்ரெஸ்ஸிங், இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஓல்டு ஸ்டீல் பீரோ வந்து உள்ளே வைக்கணுங்கிறதுக்காக அவுட்ரு கவரேஜ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே இருக்கிற இந்த வேக்கன்ட் ஸ்பேஸில் அவங்களோட ஸ்டீல் பீரோ வந்து தாராளமாக உள்ளே வச்சு எடுத்துக்க முடியும். ஆஸ் யூஷுவல் லாஃப்ட் கவரேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்ரூமில் ஆஷ் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்து ஃபுல்லாகவே வார்ட்ரோப் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெரோ சிமெண்ட் ஸ்லாப் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணி அவுட்ரு டோர் மட்டும்தான் கவர் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்லாப்பில் வந்து இதுதாங்க டிஸ்அட்வான்டேஜ். நம்ம நினச்ச மாதிரி பார்ட்டிஷன் பிரிக்கிறது, இந்த ட்ராயர்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயர் கொடுக்குறதுக்கு இங்கே மட்டும்தான் ப்ரொவிஷன் இருந்தது. ஸோ அதனால் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். பட் அதுவுமே பார்த்திங்கன்னா அப் டு த நாட்ச் லெவல் வந்து நம்மளால் ட்ராயர் வந்து ப்ளேஸ் பண்ண முடியல அந்த இடத்துல. ஸோ இருக்கிற இடத்துல கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஹேங்கிங் ராட் சப்போர்ட்டு அது எல்லாமே நம்ம ஆக்சுவல் வார்ட்ரோப்பில் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது என்னென்ன கொண்டு வர முடியுமோ அது எல்லாமே இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ஆஷ் கிரே கலர் காம்பினேஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இந்த எண்டில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங்காக மிரர் கம் டோரும் கொடுத்துருக்கோம்.
ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸும் அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்மால் ஸ்பேஸ். தென் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லாஃப்ட் கவரேஜ் வந்து வித்தவுட் ஹேண்டில்ஸில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் பாத்ரூம் டோரும் பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆஷ் கிரே கலரில் பாத்ரூம் டோரும் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பெட்ரூமில் கோல்டு கலர் அண்ட் ஐவேரி கலர் காம்பினேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதுவும் ஃபெரோ சிமெண்ட் ஸ்லாப் போட்டிருக்காங்க. அவுட்ரு கவரேஜ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். தென் இங்கேயும் ஸ்டடி யூனிட் மாதிரியே மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே கவர் பண்ணி ட்ராயர்ஸு அண்ட் டோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். தென் லாஃப்ட் கவரேஜ் வித்தவுட் ஹேண்டில்ஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஷோகேஸ்க்காக ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஹைலைட் பண்ணி யூபிவிசிலேயே ஷோகேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த சைட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துச்சு. ஸோ இதே மாதிரி ஆக்சசரிஸ் இன்க்ளூடோட உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி ஃபுல் டெக்கரேஷன் இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.